பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக இந்த மத்தியான நேரத்திலே மகளிர் மண்டாட்டு ஜபத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் தேவன் தாமே நிச்சயமாக உண்மையாக ஆசீர்வதிப்பார் என்பதில் ஐயமில்லை. எந்த வகையான சூழ்நிலைகளில் நீங்கள் தவித்து கலங்கி பயந்து நடுங்கி நின்று கொண்டிருந்தாலும் என்ன செய்வது, எங்கு செல்வது, யாரிடம் சொல்வது என்று நீங்கள் உள்ளத்திற்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருப்பதை தேவன் அறிகிறவராகவே இருக்கிறார். இந்த நேரத்திலே, மத்தியான நேரத்திலே அவளோடு வந்திருக்கிற உங்களை அவர் வெறுமனே அனுப்பவே மாட்டார். தமிழத்தில் வந்தவர்களை அவர் ஆசீர்வதித்துதான் அனுப்பி இருக்கிறாரே ஒழிய அவர் வெறுமனே அனுப்பினதே கிடையாது. 3 நாட்கள் அவரை பின்தொடர்ந்து வந்த மக்கள் பசியினால் வாடின பொழுது கூட, வனாந்திரமான இடத்தில் கூட தேவன் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்துதான் அனுப்பினார். தன்னிடத்தில் வந்த யாவரையும் அவர் சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார் என்பதை நாம் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அதை போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். உங்கள் பாதகமான சூழ்நிலைகளை, வனாந்திரமான வாழ்க்கையை, அவாந்திரமான வாழ்க்கையை, பாலைவனம் போன்ற வாழ்க்கையை, கற்கள் முட்களில் நடப்பது போன்ற ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். உங்களுடைய உற்சாகத்திற்காக ஒரு சில உதாரணங்களை வேதாகமத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறேன். தானியேல் தினமும் 3 வேளையும் ஜெபம் செய்தான். உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். குற்றம் அவனிடத்தில் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவன் ஜெபம் பண்ணுவதை மட்டுமே குற்றமாக கண்டுபிடித்தார்கள். சிங்க கவியிலே தூக்கி போட்டார்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. சிங்க கவியிலிருந்து பத்திரமாக அவன் வெளியே வந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில் தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அறிக்கையிட்டார்கள். தேவகுமாரன் அவர்களோடு உலாவி அக்கினி மனம் கூட வீசாமல் பாதுகாத்தார். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஆண்டவர் போக சொன்ன நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போக கூலி கொடுத்து கப்பலில் ஏறினான். அவனுக்கு நேர்ந்த கதி என்ன? சமுத்திரத்திலே தூக்கி போட்டார்கள். மீனின் வயிற்றுக்குள் 3 நாட்கள் இருந்தான். அப்பொழுது அவன் என்ன பண்ணினான்? மீனின் வயிற்றுக்குள் இருந்து தேவனை நோக்கி
சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணி தேவன் என் சத்தத்தை கேட்டருளினார் என்று சொன்னான், அறிக்கையிட்டான். யோனாவுக்கு தேவன் மீனின் வயிற்றிலிருந்து விடுதலை கொடுத்தார். இது போன்ற சூழ்நிலையில் அகப்பட்டு தவித்து நிற்கிற உங்களை இந்த மத்தியான நேரத்திலே தேவன் ஆசீர்வதிப்பார். கடன் தொல்லையின் பாரத்தினால் நெருக்கப்பட்டு வாழ்வதா அல்லது என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லையே என்று நின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வேலை இல்லாத தன்மை, வேலை செய்தும் சம்பளம் வராத நிலைமை, குழந்தை இல்லாததினால் பலவிதமான நிந்தைகள் அவமானங்களை சகித்தவர்களாய் பல வருடங்களாக ஏக்கத்தோடு பெருமூச்சுகளோடு பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? பற்றாக்குறைகள், வறுமைகள் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? மகளுக்கு நல்ல மணமகன் கிடைக்கவில்லை, மகனுக்கு நல்ல மணமகள் கிடைக்கவில்லை என்று தேடி அலைந்து கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எல்லாவற்றிலிருந்தும் சிங்க கெபியிலிருந்து காப்பாற்றின தேவன், அக்கனி சூளையிலிருந்து காப்பாற்றின தேவன், மீனின் வயிற்றிலிருந்து காப்பாற்றின தேவன் இந்த நாளிலே உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், நம்புகிறீர்கள்? நாங்கள் ஒரு பாடலை பாடும் பொழுது உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களுடைய சுவாபங்களை மாற்ற முயற்சி செய்யுங்கள், உங்களையே மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவி செய்வார். இந்த மாதிரி நிலைமைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். வனாந்திரமாகி விட்டதோ வாழ்க்கை, அவாந்திர வெளியாகி விட்டதோ வாழ்க்கை, சோர்ந்து போய் தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, மாறாவை போல கசப்பாகி விட்டதோ, வேதனையான வாழ்க்கையாகி விட்டதோ, கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். இப்பொழுது அந்த பாடலை பாடுகிறோம். நீங்கள் உங்களை கண்களை மூடி அர்ப்பணம் செய்து தேவனை நோக்கி ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் வனாந்திரமான வாழ்க்கை, சோர்ந்து போன வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. செங்கடை எதிர்த்து வந்தும் பங்கம் ஒன்றிடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிலுள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில்,
தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார் எளியனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார் எளியனக்கென்றுமே குறைவில்லையே. வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்புள்ள நல்ல பிதாவே, நீர் கர்த்தாவே வனாந்தரமான வாழ்க்கையை வயல்வெளியாக மாற்ற வல்லவர். வெட்டாந்தரையை நீர்த்தடாகமாக மாற்றுவீர். அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டமாகவும் ஒரு ஏதேன் தோட்டமாகவும் மாற்ற வல்லவர். பாழான ஸ்தலங்களை பயிர் நிலமாக மாற்றுவீர். கற்களும் முட்களும் நிறைந்த வாழ்க்கையில் தேவதாரு விருட்சங்களும் மிருது செடிகளும் தோன்ற செய்ய வல்லவர். உம்மிடத்தில் கர்த்தாவே இந்த நேரத்திலே, இந்த மத்தியான நேரத்திலே பலவிதமான பாதகங்களோடு, வேதனைகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, என்ன செய்வோம் என்று கலங்கின நிலைமைகளோடு, கடன் பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து உண்மையே நம்பி உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டும். அவர்களை தப்புவிக்க வேண்டும். வனாந்தர வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நீர் ஒருவர் தான் அல்லவோ எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். நீர் மாறாதவர், ஆனால் மாற்ற வல்லவர். அவர்கள் கடன் தொல்லைகள் நீர் மாற்றும். வேலையில்லாத தன்மையை நீர் மாற்றும். குழந்தை செல்வம், கர்த்தரால் வரும் பாக்கியம், கர்த்தர் கொடுக்கும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் பலன். எத்தனை பேர் குழந்தைக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே குழந்தை செல்வத்தை நீர் கட்டளையிட்டர்களும். அப்படித்தான் அன்னாள் ஒரு நாள் உன்னுடைய சமூகத்திற்கு ஓடி வந்தாள். தன்னுடைய இருதயத்தை உன்னுடைய பாதத்தில் ஊற்றினாள். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை உருவாக நீர் உதவி செய்தீர் அல்லவோ. கர்த்தாவை இந்த நேரத்திலே அந்த குழந்தைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் அருளி செய்வீராக. வறுமையின் எல்லைக்கோட்டில் இருக்கிறவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வல்லவர். நீர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறீர் கர்த்தாவே. உம்மிடத்தில் பூரணமான எல்லா நன்மைகளும் இருக்கிறது கர்த்தாவே. இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக, கருணை பாராட்டுவீராக. உம்மை நோக்கி கண்ணீர் சிந்தி கதறி கெஞ்சிக் கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளை, நீர் நேசிக்கிற பிள்ளைகளை கண்ணீர் விடுவதை நீர் தாங்கிக் கொள்ள மாட்டீரல்லவோ. இந்த நேரத்தில் அவர்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து ஆசீர்வதித்து அவர்கள் நிம்மதி பெருமூச்சோடு இந்த இடத்தை விட்டு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டோம், பயன் பெற்றோம், என் தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லும்படியாக நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேபாள் தேசத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஊழியங்கள் மிகவும் துரிதமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு மிஷினரி
ஒரு தேசத்துக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமானால் அவனுக்கு அந்த அந்த நபருக்கு எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், கடினமான பாதைகள், உணவு முறையில் மாற்றங்கள், எல்லாவற்றிலுமே கஷ்டங்களை சகித்தாக வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தாவே, நீர் நம்முடைய சகோதரன் மேத்யூ அவர்களை தரிசன பூமியாக நேபாள் தேசத்தை கொடுத்து, நேபாள் தேசத்திலே அநேக மக்கள் ரட்சிக்கப்பட ஒரு மிஷினரி மூலமாக கிட்டத்தட்ட 80 மிஷினரிகளுக்கு மேலாக உருவாக்கப்பட்டு, அந்த மிஷினரிகளை கொண்டே நேபாள் தேசத்தை ரட்சிப்புக்குள் நடத்த நீர் சித்தம் கொண்டு அதை செயல்படுத்தி வருகிறீர் ஆண்டவரே. அநேகமாக அநேக மாவட்டங்களில் அவர்கள் சென்று வேலை செய்து வருகிறார்கள். உம்முடைய பணிக்காகவே தங்களை அர்ப்பணித்து தியாகத்தோடு எல்லா சுக பலன்களையும் விட்டுவிட்டு அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கனமான ஊழியத்திற்கு அருணை போல அழைக்கப்பட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு எப்படி வருவது? அப்படி என்ற வசனம் சொல்லுகிறது. கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆகவே நாம் அவர்களுக்காக ஜெபத்திலே தாங்க வேண்டும். ஜெபம்தான் நேபாள் தேசத்தை மாற்ற வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, நேபாள் தேசத்திற்காக வருகின்றோம் கர்த்தாவே. அநேக மறுமலர்ச்சிகளை, அநேக மாற்றங்களை நீர் அந்த தேசத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறீர். அநேக மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறீர். அநேக ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்புக்குள் நடத்த நீர் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறீர். பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். இயற்கை சீற்றங்கள், கனமழைகள், வெள்ளப்பெருக்குகள் அங்கு அவர்களை, மிஷினரிமார்களை சேதப்படுத்தின பொழுதும் சத்துருவானவன் பலவித காரியங்களை கொண்டு வந்து முன்வைத்த பொழுதிலும் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக செல்வதால் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து மாவட்டங்கள் தோறும் சென்று ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை பாராட்டி கொண்டு வருகிறீர். அநேக இடங்களில் ஆலயங்களை கட்டித்தர உதவி செய்திருக்கிறேன். கடந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஒரு ஆலய திறப்பு விழா நடந்திருக்கிறது. இப்படியாக ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்கும் ஊழியத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். ஆலயங்கள் எழுப்பப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால், தயம் இல்லாவிட்டால், கருணை இல்லாவிட்டால் இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்குமா ஆண்டவரே? அவர்கள் உமக்காக உழைக்க அடியெடுத்த அந்த பாதங்கள் எத்தனை அழகானவைகள்! சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலையின் மேலே எத்தனை அழகானவைகள்! காடுகள், மேடுகள் நடந்து சென்று, கரடு முரடான பாதைகளில் நடந்து சென்று, வாகன வசதிகள் இல்லாத இடங்களில் நடந்து சென்று கடினமாக உமக்காக உழைக்கிறார்கள் ஆண்டவரே. மிஷினரிமார்களை ஆசீர்வதித்தரும். அவர்கள் குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்தித்தருளும். சுவிசேஷம் செல்லும்படியான அனுகூலமான வாசல்களை நீர் திறந்து கொடும். அவர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். அவர்கள் குடும்பத்தில் எல்லா சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டரணும். அவர்கள் தேவைகளை சந்தித்தரணும். பயண கிருபைகளை தாரும். இயற்கை சீற்றங்களை தவிர்த்து போடும். இன்னும் கர்த்தாவே, அநேக சிறுவர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கு உதவி செய்து வருகிறார்கள் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் காலங்கள் வருகிறது. அவர்கள் கிறிஸ்துமஸ் பரிசுகள் கொடுத்து அங்குள்ள மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறார்கள் ஆண்டவரே. எப்படியாக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறோம். இன்னும் அதிகமான உதவிகளை நீர் அனுப்பி அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும். நேபாள் தேசத்தை உமக்கு சொந்தமாக்கும். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று பவுல் அப்போஸ்தலரை சொன்னது போல இவர்கள் நேபாள் தேசத்தை உமக்காக ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேபாள் தேசம் உமக்கு சொந்தமாக வேண்டும் கர்த்தாவே. அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் அவர்களுக்கு அருளி செய்து ஆசீர்வதித்து, தேவைகளை சந்தித்து, உதவிகளை அனுப்பி, ஒத்தாசைகளை அனுப்பி, நன்மைகளை அனுப்பி, பரலோகத்தில் இருந்து உண்டாக்கி நேபாள் தேசத்தை முழுவதும் நம்முடைய வல்லமையாலும் மகிமையாலும் கிருபையாலும் இரத்த கொட்டையின் பாதுகாப்புக்குள் வைத்து, எல்லா மிஷினரிமார்களையும் இரத்த கொட்டையின் பாதுகாப்புக்குள் வைத்து
நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, வேதம் வாசித்தல், ஜெபம் செய்தல், வேத வசனங்களை தியானித்தல், வேத வசனங்களை மனதிலே பதித்துக் கொள்ளுதல், வேத வசனங்களின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை, ஒரு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவட்டிலே நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்ற மனப்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருப்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆகவே இந்த நாளிலே எனக்கு அன்பான பெற்றோர்களே, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்களில் இருந்து முதியவர்கள் வரைக்கும் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் பெற்றோர்களே முதலாவதாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து வேத வசனங்களை வாசித்து தினமும் ஜெபித்து உங்களை ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக வைத்து அதற்கு பின்பு உங்கள் பிள்ளைகளை பயிற்றுவியுங்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் எதையும் ஜெபம் செய்துவிட்டு செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உருவாக்க வேண்டும். ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்ல வேண்டும் என்று பயிற்றுவிக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், நல்ல முதலிடம் வர வேண்டும் என்று ஆவல் கொள்வது நல்லதுதான். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியதுதான். அதே நேரத்தில் ஆவிக்குரிய தளத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எங்கு செல்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது என்பதை பெற்றோர்கள் அக்கறை செலுத்தி வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பழக்குவிக்க வேண்டும். இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். என்ன தீர்மானம்? பிள்ளைகளை ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலும் நீங்கள் வளர்க்க முற்பட்டீர்களானால் பிற்காலத்திலே உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் அவர்கள் மூலமாக உண்டாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் முதலாவதாக தினமும் வேதத்தை வாசிப்பேன், நான் அனுதினமும் தியானிப்பேன், கர்த்தருக்காக கம்பீர சத்தத்தை எங்கள் வீட்டில் இருந்து பரலோகத்துக்கு அனுப்பி வைப்பேன் என்று நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைகள் தானாகவே உங்களை பார்த்து அதை கற்றுக்கொள்வார்கள். இந்த நாளிலே அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக அர்ப்பணித்து ஜெபிப்போம். நான் என்னுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய தளத்திலே நல்ல அஸ்திபாரம் போட்டேன், பெருமைக்காக சொல்லவில்லை. இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் என்ன துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் அதை கர்த்தருடைய பலத்தால் அந்த போட்ட அஸ்திபாரத்திலே அவர்கள் நிலைத்து நிற்க அவர்களுக்கு அது உதவி செய்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட உங்கள் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதில் கவனம் செலுத்துவீர்களா? ஜெபிப்போமா? அன்பை இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் ஞானத்திலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தீர் அல்லவோ? அதே போல அநேக பெற்றோர்கள் வேதம் வாசித்து ஜெபம் செய்து ஒரு முன்மாதிரியாக நடந்து தங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே தெய்வ பயத்திலும் வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபத்திலும் அவர்களை நடத்துவதற்கு அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்தும் பொழுது அந்த சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் முதியவர்களும் எந்த பருவத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலே ஒரு பக்கம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு நாம் சொல்லாமலேயே என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றோர்கள் என்ன பாடுபட்டுனாலும் செய்து விடுகிறார்கள். ஆனால் மறுபக்கம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவருடைய ஒத்தாசை, ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டுமல்லவா? அதற்கும் கொஞ்சம் சற்று கவனம் செலுத்தி இந்த நாளிலே என் பிள்ளைகளை நான் உருவாக்குவேன்,
நான் தான் அவர்களுக்கு ஒரு ஆசிரியரை போல பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்வழியில் நடத்துவேன் என்று ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற மக்களின் நல்ல எண்ணங்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை பாராட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லத்தக்கதாக அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்த ஜெபத்திலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள் வியாதியின் கொடுமையினாலும் நோயினாலும் பலவீனத்தினாலும் பாதிக்கப்பட்டு இருப்பார்களே, ஆனால் அவர்களை எல்லோரையும் அந்த வேதனையிலிருந்து இந்த ஐசியூல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி, கடினமான ட்ரீட்மெண்டின் வழியாக சென்று கொண்டிருந்தாலும் சரி, நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். குணமாக்கும் தழும்புகளால் குணமாக்க வல்லவராக இருக்கிறீர். அவர்களை இந்த நேரத்திலே சுகப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். குணமாக்கும் தழும்புகளால் மானீர்கள் என்று சொல்லுகிறீரே, இப்பொழுது அவர்களை குணப்படுத்தும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். வேதனைகளில் இருந்து விடுதலை தாரும். உம்மிடத்தில் வந்தவர்கள் அத்தனை பேரையும் நீர் சுகப்படுத்தி அனுப்பினீர் அல்லவோ, இவர்களையும் சுகப்படுத்தும். என்னையும் கூட உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பலத்தையும் இன்னும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இன்னும் நீர் எவ்வளவோ கொடுத்திருக்கிறீர். இன்னும் நீர் எனக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. நீர் மாற்றும் ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன்னை குணப்படுத்துவேன். நான் உனக்கு என் சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்களித்த தேவன் இந்த நேரத்திலே எல்லா ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் குணமாக்கும் தழும்புகளால் பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ரப்பா இந்த நேரத்திலே உடைய வல்லமையை அனுப்பி எல்லோரையும் சுகப்படுத்தி அவர்கள் அந்த வேதனையிலிருந்து விடுபட அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவோட வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நல்ல மதியான நேரத்தை ஜெப வேளையை வீணாக்காமல் இப்படி ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்து நீங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டினபடியால் அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருக்க